தெரியுமா? பெரிய அதாபுகள் உங்களுக்கு வாரத்துக்கு முன்னால நீங்க உங்களோட தவற உணர்வோடும், நீங்க உங்களோட பாவத்தை உணர்வோடும், நீங்க தௌபா செய்வோடும், நீங்க எனக்கு விருப்பமான ஒரு மனிதனாக மாறோடும் என்றதை நான் எதிர்பார்க்கிறோம். பிரபு சொன்னார். இதுக்குத்தான் நீங்க தௌபாவுடைய வழியில வரணும். அதனாலதான் உங்களுக்கு சின்ன சின்ன சோதனையே நான் உண்டாகும். சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நிலைமைகள் வரக்கூடிய நேரத்தில் உலகத்தை கொண்டே நிலைமைகளை சீராக்க பார்க்கிறோம். நிலைமைகளை உலகத்தை கொண்டே சீராக்க பார்க்கிறோம். பாவத்தை கொண்டே பாவத்தை இல்லாம ஆசைப்படுறோம். சகோதரர்களே, தாய்மார்களே, கடலை கொண்டே அடைக்கலாம் ஒரு வழி செய்யும். உலகத்துடைய காரியங்களை துணியாத நிலைமையை வச்சு வீட்டுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை படிப்பை வச்சு நீக்கலாம், பதவியை வச்சு நீக்கலாம். இன்னைக்கு உலகமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என் வீடு கூலி வீடு, சொந்த வீடா மாறினா இந்த பிரச்சனை முடிஞ்சு, ஏண்ட கடை கூலி கடை சொந்த கடையா மாறினா இந்த பிரச்சனை முடிஞ்சு, ஏண்ட தொழில் கூலி தொழில், நான் ஒரு நல்ல தொழிலோட அமைச்சுதான் இந்த பிரச்சனை முடிஞ்சு. பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள், இவங்கெல்லாம் வளர்ந்து படிக்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்டத்தில் எல்லாமே இந்த பிரச்சனை முடிஞ்சு. இப்படி நாங்கள் சொல்லிக் கொண்டு ஏவாற வேண்டியதுதான். ஆனா உலகத்துல மௌத்து வரைக்கும் பிரச்சனை முடியாது. ஒன்று முடிய ஒன்று வந்து கொண்டே. சகோதரர்களே, தாய்மார்களே, அதுல நிம்மதியாக வாழணுமா, சந்தோஷமாக வாழணுமா, அந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய புத்திமதி வேணும். அந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ் ரசூலுடைய புத்திமதி வேணும். அல்லாஹ்வுடைய தொடர்பு அந்த வீட்டுக்குள்ள வளர்க்கப்படும். அதனால கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, தாய்மார்களே, எங்கட தொடர்பு அல்லாஹ்வோட சீராகும். எங்கட உறவு அல்லாஹ்வோட சீராகும். அந்த காலத்தில் உள்ள பெண்கள் இப்படித்தான் தன்னை வாழ்க்கையை சரி செஞ்சாங்க. பிரச்சனை வரும்பொழுது அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, கஷ்டங்கள் வரும்பொழுது அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அதனால அவங்களோட வாழ்க்கைகள் இல்லை. சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களோட பிள்ளைகள வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நாங்க அல்லாஹ் காட்டி கொடுத்திருந்தா இன்னைக்கு காலை கோல் தேவையில்லை. சின்ன பிள்ளைகளை தொட்டில தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்காக நாங்க இந்த ஹஜ்ஜத்துல அல்லாஹ் கண்ணீர் வடிச்சிருந்தா இன்னைக்கு உம்மா காவி கோட்டுக்கு முன்னால நிற்க தேவையில்லை. இன்னைக்கு உம்மா நோய்களுக்கு முன்னால நிற்க தேவையில்லை. சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல துஆ செய்கிறார். ஈமானுடையவர்களே, அல்லாஹ்வை நம்பினவர்களே, நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு புத்தி தெரிஞ்ச காலத்திலேயே என்னிடத்துல கேளுங்க. வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா قرة أعين وجعلنا للمتقين إماما. رب சொல்றார், உங்களுக்கு புத்தி தெரிஞ்ச காலத்திலேயே கேளுங்க. எப்படி கேளுங்க தெரியுமா? கணவன்கிட்ட சொல்றான் ஒரு மனைவியை கேளு, மனைவிட்ட சொல்றான் அந்த கணவனை கேளு. ரெண்டு பேருக்கும் ஒரே வார்த்தையை சொல்லிக் கொடுத்து ரொம்ப சொல்றான், கேளுங்க யா அல்லாஹ், எனக்கு தந்த பிள்ளைகள், எனக்கு தந்த மனைவி அல்லது பெண்ணாக இருந்தா எனக்கு தந்த கணவன், இவர்களை கொண்டு வதுர்ரியாத்தினா, இவர்களோட மட்டும் நிறுத்தினாங்க. இவர்களுக்கு பின்னால என்னென்ன சந்ததிகளை பரம்பரை எனக்கு வச்சிருக்கிறோ அவ்வளவு பேரை கொண்டும் குர்ரத்த அயுன், என கண்களை குளிர செய்யும். என்ன சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்ட்ட கேட்கிற முறையை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறார். சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுக்கலையே. நாங்கள் இன்னைக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு ரசூலுடைய புத்திமதியை காட்டி கொடுக்கலையே. இன்னைக்கு அதிகமான தலாக்குக்கு காரணம் என்ன? தலாக் கேட்டு சண்டை பிடிக்கிறது யாரு? ஒன்று பொண்ண வாப்பா அல்லது பொண்ண உமா அல்லது மாப்பிள்ளையோட உமா, மாப்பிள்ளையோட சாட்சா, மாப்பிள்ளையோட பெரியப்பா. இன்னைக்கு தலாக் கொடுக்க வாங்கி கொடுக்க வாங்கி இவங்களானே சம்பந்தப்பட்டவங்க சொல்லி கொடுத்து இன்னைக்கு எத்தனையோ பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கப்படுது. கோர்ட்ல இப்படித்தான் பேசணும், கெட்டில இப்படித்தான் பேசணும், லோயர் இப்படித்தான் பேசணும், இவன் எனக்கு வாழவில்லை சொல்லணும், இவன் எனக்கு இன்னும் அநியாயங்களை செஞ்சான்னு சொல்லணும். இப்படி இன்னைக்கு குடும்பங்கள் சொல்லி கொடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. சகோதரர்களே, தாய்மார்களே, இதுக்கெல்லாம் விளைவு என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் அல்லாஹ்வோட தொடர்பு கிடையாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார், என்கிட்ட ஒரு திருமண உடைப்பு இருந்துச்சு, அந்த ஆடையில 100 பெண்களுடைய நிக்காஹ் நடந்துச்சு. வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்ந்தார், வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்தார். சகோதரர்களே, தாய்மார்களே,
கஷ்டம் வரும் பொழுது, அந்த பிள்ளைகளுக்கு சோதனை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, அல்லாஹ்வோட பேசக்கூடிய அந்த வழியை காட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க அல்லாஹ்வை காட்டி கொடுக்கவே சொல்லி தாய்மா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நீங்க பேஸ்புக்ல பார்த்துட்டீங்க சிலர்கள், ஒரு வைத்தியர் மௌத்தாகிறார் இந்தியாவில். கிட்டத்தட்ட 24 வயசு வரைக்கும். சகோதரர்களே தாய்மார்களே, அவர் கிட்டத்தட்ட 22 வருஷம் 22.5 வருஷம் அவர் படித்தார். ஒரு மொத்த காலத்தை படித்தார். 23 வயதுல தான் அவருக்கு ஜோப் கிடைச்சது. 3 மாத காலம் டாக்டராக வைத்தியம் பார்த்தார். 3வது மாதம் அவருக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு. அதோட வைத்தியம் செஞ்சு அது பல பகுதியாக அந்த காய்ச்சல் பிரிஞ்சு ஒரு 6 மாத காலம் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்டே இருந்தார். கடைசியாக அவர் மரணிக்கு வந்துட்டு சில மணித்தியாளர்களுக்கு முன்னால ஐசியூல வச்சு அவரோட வாப்பாவோட சில உரையாடலை செஞ்சார். என்ன சொன்னாரு வாப்பாட்ட? பெரிய திறமசாலி, நல்லா படிச்சவர்கள், பல நாட்டினுடைய பேர் கம்புகள் அவரோட கை நிற்குது. பல நாட்டினுடைய மந்திரிமார்கள் எடுத்த கோல் முறைகள் நகல்கள் அவருடைய வீட்டில் அவர்களுடைய கைப்பட இருக்குது. பல பாசங்களும் பல பேரோட பேசி ஜெயிக்கக்கூடிய பல மொழிகளை படிச்சிருக்கிறார். பல லட்சம் வாப்பா செலவழிச்சிருக்கிறார். இவர் மரணிக்கிறதுக்கு சில வளர்ச்சியாளர்களுக்கு முன்னால வாப்பாவை கூப்பிட்டு கேட்டார், வாப்பா நீ எனக்கு எல்லா பாஷையும் படிச்சு தந்தீங்க, மொட்டசிரி போற காலத்திலேயே எனக்காக முயற்சி செஞ்சீங்க, எனக்காக கஷ்டப்பட்டீங்க, எனக்கு படிச்சு தந்தீங்க, எனக்கு பட்டம் சொல்லி தந்தீங்க, எனக்கு யூனிவர்சிட்டி அனுப்பினீங்க, பிரைவேட் கிளாஸ்களுக்கு செலவழிச்சீங்க, பல நாட்டு பாஷைகளை படிச்சு தந்தீங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு பாஷையில அவர்களோட பேசி அவர்களுடைய உள்ளங்களை வென்று கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலியாக நீங்க இந்த பூமியில அனுபவப்படுத்திருக்க. ஆனா இன்னும் சில வினாடிகள்ல நான் ஒருத்தரை சந்திக்க போகிறேன், அவனோட பேசுற பாஷையை நீங்க எனக்கு படிச்சு தரலே. மகன் ஐசியூல இருந்து வாப்பட்ட கேட்கிறார். ஐசியூல இருந்து வாப்பட்ட கேட்கிறாரு, இன்னும் சில நிமிடங்கள்ல நான் ஒரு ஆளை சந்திக்க போறேன், அவனை சந்திக்கும் பொழுது அவனோட பேசக்கூடிய பாஷையை நீங்களுக்கு படிச்சு தரலே, அவனை காட்டி தரலே. அதனால கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களை தாய்மார்களே, முன்னோர்கள் இருக்குதான் பதறினாங்க, முன்னோர்கள் இருக்குதான் பதறினாங்க. பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுத்துட்டு போனாங்க. ஒன்றுமே இல்லை, ஆனா அல்லாஹ்வை காட்டி கொடுத்துட்டு போனாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை காட்டி கொடுத்துட்டு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது முஸைலமத் இப்னு கத்தாப் சொல்லக்கூடிய ஒரு பொய் நபியை ஒரு மனிதர் வாழ்ந்தார். ஒரு மனிதர் வாழ்ந்தார். நானும் ஒரு நபி என்று சொல்லி பொய் நபியாக அவர் தன்னை தோல் காட்சி அளித்து மக்களுடைய கவனங்களை திசைகளை திருப்பிக் கொண்டிருந்தார். இவருடைய ஆட்டம், இவருடைய கூத்து ரொம்ப கூடிக்கொண்டு போச்சு. கொஞ்ச நாளைக்கு பின்னால் இவருக்கு மறைமுகமாக பல ஓடிகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இவர் ஒரு நாள் அதை ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லை. கடைசியா ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? நபியுடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதினார். நபியுடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதினார். சகோதரர்களே தாய்மார்களே, அந்த கடிதத்தில் என்ன எழுதினாங்க? நான் தான் கடைசி நபி, எனக்கு பின்னால நபி வாழ இல்லை, ஏழுமண்டா எனக்கு தக்கப்பட்டு பயிர் செஞ்சு என்ன நபியாக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா பாரதத்தை உங்களோட வழிபணத்தை எடுத்து கொடுத்து போட்டு நீங்க உங்களோட நாட்டில் வாழுங்க. இந்த கடிதத்தை எழுதி வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த கடிதத்தை கொண்டு போய் முஸைலமாட்ட சேர்க்கிறதுக்கு யாரும் தயார்? சகோதரர்களே தாய்மார்களே, முஸைலமாட்ட சேர்க்கிறதுக்கு யாரும் தயார்? ஒரு 14 வயசு வாலிபர் எழுதினார். 14 வயசு வாலிபர் எழுதி சொன்னார், யா ரசூலுல்லாஹ் நான் போற இடத்தை தாங்க கல்யாணம். ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. ஏடா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் போனா என்ன நடக்கும். சகோதரர்களே தாய்மார்களே, 2வது முறை 3வது முறை இதே வாலிபர் தான் எழுதுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை கையில கொடுத்துட்டார். அவர் முஸைலமாட்ட அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனார். வைத்து அவருடைய தூதுவர்கிட்ட சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய தூதுவர் வந்திருக்கிறேன். அங்க போனாங்க. போய் செய்தியை சொன்னதோட அவருக்கு கோபம் வந்துச்சு. கேட்டார், வர சொல்லுங்க. வந்தவரை கேட்டார், யாரு நீ? சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தூதுவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைப்படுத்தி கடிதம் பண்ணிருக்கிறேன். இதை உனக்கு பார்க்க
சொன்னாங்க. தோடு அவர் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தார். அதை பார்த்ததோடு அவருடைய முகத்தினுடைய நிறவெல்லாம் மாறி என்ன செஞ்சாலும் ஒரு பெரிய ஒரு அகம்பத்தை எடுத்து கேட்கறதுக்கு லேசாக இருக்கும். அந்த கட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய ஒரு நீளமான ஒரு வாழை எடுத்து மற்றவருடைய வலது கையை வெட்டி போட்டு கேட்டாரே, என்ன ரசூலை ஏற்றுக்கொள்றியா அல்லது அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலை ஏற்றுக்கொள்றியா? அவர் சொன்னாரு, அல்லாஹ் மீது சத்தியமா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ரசூல். நீ சொல்ற விஷயம் என்ன காதுக்கு கேட்கவில்லை. இரண்டாவது கையை வெட்டினார். கேட்டார், என்ன ரசூலை ஏற்றுக்கொள்றியா அல்லது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலை ஏற்றுக்கொள்றியா? அவர் சொன்னார், அல்லாஹ் மீது சத்தியமா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ரசூல். நீங்க பேசுறது என்ன காதுக்கு கேட்கவில்லை. இப்படி 3 முறை நடந்துச்சு. 4வது முறை என்ன செஞ்சாரு தெரியுமா? கதத்தை அப்படியே தலையோட துண்டிச்சு, கதத்து உடம்பு வேற தலை வேறையாக ஒரு பார்சல் பண்ணி அவருடைய ஒரு தூண்டுவரத்தை நபியிடத்தில் அனுப்பி வைத்தார். போனவருடைய உடம்பு வேற தலை வேற. 16 வயசு வாலிபர் வாரார். சகோதரர்களே, தாய்மார்களே, என்ன சொல்ல வாரேன் தெரியுமா? இப்ப ரசூலுல்லாஹ் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, என்ன நபியை உண்மைப்படுத்த போனவரை ஜனாசா வாங்க தெரியுமானா? இப்ப ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டீங்களே, உம்மா தூரத்திலே ஓடிவா. உம்மா அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹு 20 வயசு ஓடிவாரா மையத்தை பார்க்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்ணை தடுங்க. என்ன ஒரு தாய் பார்க்கக்கூடிய முறையை அது உடம்பு இல்லை. சகோதரர்களே, தாய்மார்களே, அவர் சொன்னா, இல்லை நான் பார்க்கத்தான் வேணும், நான் பொறுத்துக் கொள்வேன், நான் அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தில் ஆதரவு வைக்கிறேன், எனக்கு இந்த உடம்பை காட்டினு சொல்ல தூரத்தில் இருந்து அவர் அந்த ஜனாதா காட்டப்பட்டுச்சு. ஜனாதாவை பார்த்ததோடு சொன்னா, இந்த பிள்ளைக்கு நான் பால் ஊட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய எந்த விடயத்தில் ஆதரவு வச்சேனோ அந்த விடயத்தை உண்மைப்படுத்திய அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழ்கிறேன். சகோதரர்களை, தாய்மார்களை, கொஞ்சம் யோசிங்க. எந்த உமாவாவது தன்னுடைய பிள்ளைய அப்படி ஒரு நிலையில பார்க்கணும்னு விரும்ப மாட்டான். இவன் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டா தெரியுமா? ஏ அல்லாஹ், எனக்கு ஒரு பிள்ளையை நீ தந்திருக்கிறாய், இந்த பிள்ளையை நான் வளர்க்கணும். யா அல்லாஹ், எப்படி வளர்க்கணும் தெரியுமா? இந்த பிள்ளையுடைய கல்வில அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத்தை போடு. எந்த அளவுக்கு போடுறதுன்னா, இந்த பிள்ளையுடைய உயிரும் உன்னையும் உன்னை ரசூலையும் உண்மைப்படுத்தின உன்னை பாதையில வெட்டப்படும். ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு நீ விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக இந்த பிள்ளையை கொண்டு நீ வேலை வாங்கி. சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த காலத்தில் உள்ள பெண்களுடைய தொடர்பு இப்படித்தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வாழ, ஒரு வயசான பெண்மணி பாருங்க. அந்த காலத்தில் உள்ள பெண்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தொடர்பு தெளிவாக சொல்றேன், கேளுங்க. இன்னைக்கு எங்கட முழு பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கிற உறவு அழுத்திக்கிறது. அதனால் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி எதிர்பார்க்கிறோம், கிடைச்சதில்லை. நாங்க பெற்ற பிள்ளைகளுக்குள்ளே நாங்க கண்ணீரும் சோறும் தின்றோம். எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒருத்தர பிறந்த டாக்டரும் தங்கச்சியும் யார் இவன் இவமா இவன் ஏங்க இவன் 2 பேரும் எனக்கு ஏங்க வைக்கிற பிறந்த பிள்ளைகளா எங்க உம்மா தலையில கையில அளவுக்கு சண்டை முடிக்கிறாங்க. என்ன காரணம்? ரப்புடைய தொடர்பு சீராகல. அதனால சீர்கெட்டதெல்லாம் நன்மை. யாருடைய பொறுமதி வரணுமோ உள்ளத்துல அவனுடைய பொறுமதி வரல. அதனால விட்டுட்டு போற வீட்டுடைய பொறுமதி பண்ணிக்கிறது சண்டை, விட்டுட்டு போற நகையுடைய பொறுமதி பண்ணிக்கிறது சண்டை, விட்டுட்டு போற தேங்காய் வெட்டத்துடைய பொறுமதி பண்ணிக்கிறது சண்டை, விட்டுட்டு போற திரிய பாப்பா எனக்கு தராம ஏட்ட மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காம டாக்டரை மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டால் என்ன அந்த திரையினுடைய பொறுமதி கல்வியை வந்துட்டு சண்டை. என்ன காரணம்? யாண்ட பொறுமதி வருவதோ அவனுடைய பொறுமதியை பிள்ளைகளுக்கு சின்னத்துல காட்டி கொடுக்கிறது. அவனுடைய சிந்தனைய பிள்ளைகளை உள்ளத்துல போட. சகோதரர்களே, தாய்மார்களே, இதனுடைய விளைவை இன்னைக்கு நாங்கள் அனுபவித்துக் கொள்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அந்த பெண்மணி ஏன் கண்டா தெரியுமா? அந்த காலத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு, மனைவியை பார்த்து ஏதாவது ஒன்றுக்கு ஒப்புட்டா தலாக் உண்டாகும். மனைவியை பார்த்து ஏதாவது ஒன்றுக்கு ஒப்புட்டா தலாக் உண்டாகும். சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு வயசான பெண்மணி, அவருக்கு 50 வயசு தாண்டிச்சு, அவட கணவனுக்கு 60 வயசு தாண்டிச்சு. இப்படியாப்பட்ட நிலைமையில ஒரு பெண்மணி வாழலாம். சொல்ற யார சூழலாம் எனக்கும்
சொல்லிட்டாரு, இன்னொன்றுக்கு ஒப்புக்கிட்டாரு, என்ன செய்யறது? தலாக் உண்டாகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலாக்ங்கிறது அல்லாஹ்வுடைய சட்டம். அதனால அதுல எனக்கு தலாக் போட இயலாது, அதுல எனக்கு பேசலாம். நான் என்ன செய்ய? இப்ப நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் நான் விடணும். ஆனா அந்த பெண்மணி சொல்றா, இல்லை யாரும் சொல்லல, எனக்கு தெரிய இயலாது. 50 வயது அவருக்கு, கணவனுக்கு 60 வயது தாண்டிட்டு சொல்றா, இல்ல பிரிய மாட்டோம். இதனால என்ன பிரிஞ்சு அவரை நீக்க மாட்டாரு, அவரை பிரிஞ்சு நானே நீக்க மாட்டேன். எங்களுக்கு ஏதாவது மாற்று வழிதான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்துல நான் என்ன மாற்று வழிகிறேன்? அல்லாஹ்வுடைய சட்டத்துல நான் என்ன தீர்ப்பு சொல்றேன்? அப்படி கேட்டா அந்த பெண்மணி சொன்னா, யார் ரசூலுல்லாஹ், அப்படியா? அப்ப உங்கள்கிட்ட தீர்ப்பு இல்லையா? நான் அல்லாஹ்வை பார்த்துக் கொள்றேன், உள்ளத்தான கலக்கி சொல்லி போனேன். அப்படி அவங்கள்ட்ட எப்படி கேளாதா? நான் என்ன சொல்றேன்? அவங்களுக்கு கேளாதா? நாங்க இருக்கிற முறையில் இருக்கிறவே. நாங்க இன்னைக்கு சொல்ல வாப்பட்ட மகன் சொல்றான், அவங்களுக்கு நீங்க கரகத்தானே வாப்பத்தை நான் எப்படி எடுக்கிறது வாங்குறேன், இந்த காசை எப்படி எடுக்கிறது வாங்குறேன், இந்த டாக்டருக்கு கொடுத்த வயலை எப்படி எடுக்கிறது வாங்குறேன். இன்னைக்கு மகன் வாப்பட்ட செலக்ட் பண்றாங்க, வாப்பட்ட சவால் பண்ணாங்க. அந்த பொண்ணை யாருக்கு சவால் பண்ணா? வீட்ட சவால் பண்ணா. அவளை கேளாதா? நான் அல்லாஹ்வை பார்த்துக் கொள்றேன். அப்படி எப்படி போறாங்க? தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றா, அந்த பெண்மணி எங்களை கண்ணை விட்டு மறையல்ல, ரசூலுல்லாஹ் உடம்பு நடுங்குது. என்னத்துக்கு நடுங்குற? வகிவாக. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாரட்டா மட்டும்தான் ரசூலுல்லாஹ் உடம்பு நடுங்கும். அந்த பெண் எங்களை கண்ணை விட்டு மறையல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உடம்பு நடுங்குது, உடம்பெல்லாம் வேர்க்குது. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع والله
இருந்துச்சு என்று தலையில கை வைக்கிறான். பார்த்து பார்த்து செஞ்சான், பார்த்து பார்த்து எடுத்த மாப்பிள்ளை இன்னைக்கு நடுரோட்ல உடனே நிப்பாட்டிக்கிறேன். பார்த்து பார்த்து அல்லாத மண்ணும் கட்டும் நீங்க மன்னிச்சு வருங்க. நான் பெரிய ஒரு மனிதன், நீங்க ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய ஊர்ல இல்ல குடும்பம், கௌரவமான குடும்பம், கண்ணியமான குடும்பம், ஊர்ல பேரோட குடும்பம். ஆனா அந்த குடும்பத்தோட சொந்த பிரச்சனைகளை, சொந்த அந்த சொந்த காரணங்களை, அவர்களுக்கு இடையில மனிதர்கள் அழைக்க வரக்கூடிய சின்ன சின்ன சாதாரண பிரச்சனைகளை வீட்டுக்குள்ள முடிய வேண்டிய, அறைக்குள்ள முடிய வேண்டிய, வீட்டுக்கு செல்ல முடிய வேண்டிய பிரச்சனைகளை இன்னைக்கு ரோட்டுக்கு கொண்டு வந்து, பள்ளிக்கு கொண்டு வந்து, வளர்ச்சிக்கு கொண்டு வந்து, குடிசைக்கு கொண்டு வந்து ஊருக்கே லைட் போட்டு காட்டினதுல அதிகமானவர்கள் யார் தெரியுமா? ஒன்றும் எடுத்த மருமகன் அல்லது எடுத்த மருமகன். இந்த மருமகன் எடுக்கிறதுக்கு 50 லட்சம் செலவு, இந்த மருமகன் எடுக்கிறதுக்கு 9 லட்சம் செலவு, இந்த மருமகனை கொடுத்த நாய்க்கு 10 லட்சம் செலவு. ஆனா இன்னைக்கு கிச்சனோட முடிய வேண்டிய பிரச்சனையை ரோட்டுக்கு கொண்டு லைட் போட்டு காட்டினது ஆகல. சகோதரர்களே, தாய்மார்களே, என்ன சொல்ல வாரே தெரியுமா? அல்லாஹ்வை பார்க்கலையே, அல்லாஹ்வை புத்திரனே, அல்லாஹ்வை தொடர்பை கொடுக்கலையே, பிள்ளைகளுக்கு தொலைகளை காட்டி கொடுக்கலையே, சந்தர்ப்ப துஆக்களை காட்டி கொடுக்கலையே. மகளை ஒருத்தர் இப்படி பிரச்சனை பண்ணா இன்னைக்கு நோயோட பேசுறத படிச்சு கொடுக்கணும். பொலிசுக்கு பேட்டி எப்படி மாமி கட்டி வரணும், எப்படி மைனி கட்டி வரணும், எப்படி மாப்பிள்ளை கட்டி வரணும், இதை படிச்சு கொடுக்கணும். கேவலம் மாப்பிள்ளைக்கு முடக்கவில்லை என்ற பிரச்சனை அல்லாஹ்வை தாயத்திலிருந்து இப்படி சொல்லி அல்லாஹ் பேசி அந்த வார்த்தையை படிச்சு கொடுக்கிறேன். ஒரு மனிதர் ரோட்ல போறார். கூஃபாவில் ஒரு மனிதர் தொழிலை சிறப்பாக இந்த சம்பவம். கூஃபாவில் ஒரு மனிதர் ரோட்ல போறார். அவர் நல்ல அழகான ஒரு மனிதர். ஒரு குதிரையில் உட்கார்ந்து போறார். நேரம் போய் கொண்டு சுருக்கமா சொல்றேன். இப்ப இடையில உட்கார் அவரை வழிபாங்க. பார்த்தா அவர் பெரிய ஒரு கல்லை சொன்னாரு, நானும் இந்த ரோட்ல தான் போறேன், வாகனம் மட்டும் இல்லை, என்ன கொஞ்சம் உங்களோட வாகனத்தில் கொண்டு போக மாட்டீங்களா? அவர் சொன்னார், சரி பரவாயில்ல, பாவம் பார்த்து ஏறிதான். இப்ப ஏறிட்டாரு, வாகனம் போகுது, இடையில ரோட் நல்லா பெய்யுது. இப்ப சொன்னார், வளமையா போற ரோட்ல அந்த வாகனக்காரர் வாகனத்தை போல இவர் சொன்னார், இந்த ரோட்டால போடுங்க, இது நல்ல ரோட், இது ஷார்ட்கட், 10-20 கிலோமீட்டர் கிட்ட வாகனத்துக்கு நல்ல அப்படின்னு அவர் பார்த்தார். சரி அனுபவம் போல சொல்றார், ஓடு ஓடு ஓடல. கொஞ்ச நேரம் போகல, ரோடு முடிஞ்சு ஒரு குடை பின்னணி வந்துச்சு. அங்க நிறைய சாவுகள் அடங்கிது. உடனே பின்னுக்குள்ளவரை பாஞ்சி அப்படியே சீனி பாஞ்ச அவரை இடுப்புலையும் ஒரு கத்தி எடுத்தார். சொன்னார், உங்க கொல்ல போய் ஒரு வாகனத்தை கிளம்பிட்டு போய் சொன்னார், என்ன விட்டு என் வாகனத்தை உனக்கு வேணும், வாகனத்தை எடுத்துப்போ. சொன்னார், இல்ல இல்ல, வாகனத்தை எடுத்து உண்டா என்ன காட்டி கொண்டுருவார், உன்னை கொண்டா வாகனம் நினைச்சுதான் என்ன விட்டு நான் மாற்றி கொள்வானே அப்படின்னு சொன்னார். இன்றைக்கா தொழுவதற்கு அனுமதித்தாரே. இன்னைக்கு நாங்க பிள்ளைகளுக்கு இதை படிச்சு கொடுத்துக்கிறோமா? எந்த உமாவது 2 ரக்காத் எந்த பிள்ளையாவது தொழுதிருக்கிறது கொள் பண்றாங்களா? எங்களை நிலப்பாட்ட சொல்ல சகோதரர்களே, தாய்மார்களை இதை படிச்சு கொடுக்கலையா? இதனாலதான் இன்னைக்கு தண்ணீர் வைக்கிறோம். என்ன செஞ்சாரு? பரவாயில்ல, தொழுவில்லை, இவர் தொழுதாரு, 2 ரக்காத் ஓதி முடிச்சாரு, சுஜூதுல விழுந்தாரு. அல்லாஹ் அழைக்கிற விளக்க பாருங்க. இது போன்ற துஆக்களை படிச்சு கொடுத்த பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிற 10 பவுன் நகையத்தை இந்த துஆ பொறுமதி. அல்லாஹ் சுஜூதுல விழுந்து சொன்னார், யா வலூத் வயா தலாவுஷில் மஜீத் வயா ஃபஅலுல் லிமா யுரீத் ரப்பி அஸ்அலுக இஸ்ஸத்துக அல்லதி லா தரா وبملكك الذي لا يرام وبنورك الذي منع ركان عرش أن تكفيني شر هذا العيش يا مغيث يا مغيث أغثني. الله أكبر. இந்த சத்தம் அல்லாஹ்வுக்கு கேட்குது. 4வது வானத்திலே ஒரு மலக்கு இறங்கி வாரார். சொல்லே தாய்மார்களே, கட்டி கடைகள் அல்ல, ஆச்சரியமான கடைகள். 4வது வானத்திலே ஒரு மலக்கு இறங்கி வாரார். அந்த மலக்கு இரும்பு தொப்பி போட்டினார். வந்த வரத்துல அந்த மனிதருக்கு அந்த மலக்கு அந்த கையால் ஒரு குத்து குத்தினாலே அவர் அப்படியே கீழே விழுந்து அந்த இடத்துல நெருப்பு பிடிக்காது. இந்த சம்பவத்துக்கு கீழாக கிதாபுடைய உலமாக்கள் எழுதினாங்க,
வாசிங்களே, இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை கூப்பிட்டா நான் தான் பதிலளிக்கணும். அதுதான் என்னவே, அதுதான் அல்லாஹ் என்ன வச்சுக்கிறார். நீங்க சொன்ன இந்த வார்த்தைகள் நாங்க 4வது வானத்தில் இருந்தோம், அதுங்களை வானத்தினுடைய கதவை தட்டிச்சு நாங்க தொடர்ந்து பார்த்தோம். செய்தி உடையவர் அழைக்கிறார், ஓடிவர். ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த மலக்கு சொல்லிட்டு போனாலே நீங்க இந்த செய்தியை பேசி வெளியில சொல்லுவோம். உங்களை போல யாரெல்லாம் நிர்பந்தம் வரும் பொழுது யாரெல்லாம் இப்படி அழைப்பார்களோ அவர்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். சொல்ல தாய்மார்களே, படிங்க, பிள்ளைகளுக்கு தான் படிச்சு கொடுங்க, விவாதத்தை படிச்சு கொடுங்க, வீட்டுக்குள்ள உள்ள தொடர்ந்து சீராக்குங்க. ரப்போட உள்ள உறவு அறப்பட்டீங்களே, அதனாலதான் வீட்டுக்குள்ள பிரச்சனை, அதனாலதான் வீட்டுக்குள்ள சோதனை, அதனாலதான் வீட்டுக்குள்ள முசீபத். நல்ல குடும்பத்துல தான் கல்யாணம் முடிச்சோம், ஆனா வாழ்க்கை கசக்குது. என்ன காரணம்? ரப்போட இருக்கிற தொடர்பு சீரில்லை. நல்லா தான் பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், அதனால தான் சுமந்தோம், அதனால தான் வளர்த்தோம். ஆனா இன்னைக்கு நாங்கள் எங்களை பேச்சையே எங்களை பிள்ளைகள் மீறி போறாங்க. என்ன காரணம்? நாங்க ரப்புடைய பேச்சுக்கு மீறி போறோம், நாங்க ரப்புடைய கட்டளைக்கு மாறு செய்யணும். அதனால சகோதரர்களை, தாய்மார்களை அல்லாஹ்வோட தொடர்புபடுத்துங்க, தொழுகையை சீராக்குங்க. அல்லாஹ் தொழும்படி ஏவுகிறார். தொழுகை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை வாழ்க்கையுடைய அடிப்படை, எந்த வீட்டுக்குள்ள தொழுகை இல்லையோ அந்த வீட்டுக்குள்ள எந்த நரவும் இல்லை. சொல்லி தாய்மார்கள், வாழ்க்கையில பெரும் பாவம், பயங்கரமான பாவம். சினாம எவ்வளவு பயங்கரமான பாவமாக நாங்கள் பார்க்கிறோம், சினாம எவ்வளவு அசிங்கமான பாவமாக நாங்கள் பார்க்கிறோம். சினாமுடைய ஒரு குழந்தை பிறந்து அது மக்களுக்கு அறிமுகமாகினா அந்த உமா எவ்வளவு கேவலமாக பார்க்கப்படுவான். சொல்லி தாய்மார்களே, இதை விடவும் பயங்கரமான ஒரு பாவம் தான் வீட்டுக்குள்ள தொழுகை இல்லாமல் வாழ்க்கை நடக்குது. இதை விட பயங்கரமான பாவம் இன்னைக்கு எங்களோட பிள்ளைகள் ஹலாலான பிள்ளைகள், ஆனால் நம்முடைய தொடர்பு அலுவலகத்திலே ஹலாலுக்குள்ள சோதனை, ஹலாலுக்குள்ள பித்னாவதி. சகோதரர்களே, தாய்மார்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு பெண்மணி வந்து இர்ஷாத் இபாதில் எழுதுறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்டா, நபியே, எனக்கு தௌபா இருக்குதா? நான் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? வஸதீது ஹப்லன் அவ் அஸ்ல. நான் ஸினாவின் மூலமா ஒரு குழந்தையை சுமந்து அந்த குழந்தை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தையை கருவிலேயே கலைச்சிட்டேன். எனக்கு தௌபா இருக்குதான்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 2 பாவம் செஞ்சுட்டு வந்தீர்கள், இந்த 2மே குலைக்கு தகுதியான பாவம். அதனால இந்த பாவத்துக்கு ஒரு முகத்தை பார்க்கக்கூடிய எனக்கு விருப்பம் இல்லை, ஓடி எனக்கு முன்னாலே நிற்காத. சொல்ல தாய்மார்களே, அந்த பெண்ணு அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு போனா. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் ஒரு மலக்கு வந்தார். சொன்னாரு, ஹஜ்ரத் மூசா, மூசா, ஏன் இந்த பெண்ணை வளர்த்தீங்க, ஏன் இந்த பெண்ணை துரத்துறீங்க? இவன் அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு முடிவெடுத்துட்டான், ஏன் நீங்க மன்னிக்க கூடாது? அவரோட தௌபாவை தவற ஒத்துக்கொண்டா என்று அந்த பெண்மைக்கு சிபாரிசு செஞ்சாங்க ஒரு மலக்கு. பின்னால் அந்த பெண்மணி கூப்பிட்டு அழைக்கப்பட்டான். வந்த மலக்கு ஒரு விஷயத்தை சொன்னார். ஹஜ்ரத் மூசாட்ட சொன்னாரு, மூசா, இந்த பெண் செஞ்ச பாவத்துக்கு நீங்க அவரோட முகத்தை பார்க்க வெக்கமா இருக்குன்னு சொல்லுகிறேன். இதை விட சில அடியார்களுடைய முகத்தை பார்க்க ரொம்ப வெக்கப்படுறான். அவங்க யாரு தெரியுமா? பகலான தொழில்களை காரணம் இல்லாமல் யார் விட்டு போட்டு வாழ்ந்தார்களோ இவர்களை நீங்க இந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்க எப்படி பயப்படுறீங்களோ, வெக்கப்படுறீங்களோ, இதை போல இவர்களுடைய முகத்தை பார்க்க ரொம்ப வெக்கப்படுறார். அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, வீட்டுக்குள்ள எந்த நலவும் இல்லை, வீட்டுக்குள்ள தொழில் இல்லைங்க. அதனால வீட்டுக்குள்ள இபாதத்தை கொண்டு வாங்க, பிள்ளைகளுக்கு மத்திய இபாதத்தை கொண்டு வாங்க. அதனுடைய பாலத்தை உண்டாக்குங்க. ஒரு சுண்டு கோப்பு உடைஞ்சா, ஒரு சட்டிமான கழுவங்களை ஒரு கிளாஸ் உடைஞ்சா, வாங்க கமல ஒரு தொழுகை முன்னா முடியல. என்ன காரணம்? சொன்னாங்க,
இச்சைகளுக்கு வழிபடுவார்கள். அதனுடைய முடிவு அவர்களை பயங்கரமான நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் சொன்னார். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, 7 வயசுல இருந்து 10 வயது வரைக்கும் ஒரு பிள்ளைய தொலை வைங்க ஏன் இஸ்லாம் வழிகாட்டுகிறது தெரியுமா? அந்த பிள்ளையுடைய 3 வருஷம் முயற்சி செய்யணும். 10 வயசுக்குள்ளார சரி அந்த பிள்ளை தொழுகையாகி ஆகிறோம். இந்த 10 வயதுக்கு மேலேயும் அந்த பிள்ளை தொழாம இருக்கிறதா அந்த பிள்ளை மனோ இச்சைக்கு வழிபட்ட பிள்ளையாக மாறி, நஸ்ரானியத்துக்கு வழிபட்ட பிள்ளையாக மாறி. அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, பிள்ளைகள் எங்களுக்கு அல்லாஹ் தந்த அமானிதம். அதனால பிள்ளைகளை வளர்த்தெடுங்க, வளர விடவான பிள்ளைகளை வளர்த்தெடுங்க. எங்கள்கிட்ட ஒரு காணி இருக்குது, எங்கள்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது, எங்கள்கிட்ட ஒரு வயல் இருக்குது. நாங்கள் அதை 5 லட்சம் காசு கொடுத்து வாங்கி போட்டிருக்கிறோம். நாங்கள் வாங்கி போட்டதுக்கு யாருமே அந்த தோட்டத்துக்கு போகல, அதை பார்க்கல, அதை பராமரிக்கல, அதை கூட துப்புரமாக்கி பிள்ளைகளை வெளிச்சாக்கல. ஒரு 2-3 மாசம் போகல, புல்லு வளர ஆரம்பிக்கும். இன்னொரு 6 மாசம் போகல, அதை அப்படியே முழங்கால் வசனத்துக்கு வரும். அதுக்கு முன்னால புது பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னால நடுவக்காரி பாம்பு பூரா வர ஆரம்பிக்கும். ஒரு வருஷத்துக்கு பின்னால நாங்க எங்களோட தோட்டத்தை பார்க்க போன வேண்டாம். நாங்க காசு கொடுத்து வாங்கி வச்ச இடம் எங்களோட உயிருக்கே பாதிப்பாக மாறும், எங்களோட உயிருக்கே ஆபத்தாக மாறும். சொல்லி தாய்மார்களே, இன்னைக்கு 10 வயசுல பிள்ளைகளை தொலை வைக்கல, பள்ளியோட காண்டு கொடுக்கல. இன்னைக்கு வாப்பா 60 வயசுல ஜனாசாமா அவருக்கு போறதுக்கு பள்ளிக்கு வாரா. மகன் வெளியில இருந்து வேறொராளுக்கு கை காட்டார், தொழுகை செய்து கொண்டு வாங்க. சொல்லி தாய்மார்களே, இப்படி இருக்கிற மக்களுடைய நிலைமை, இப்படி இருக்கிற நிலைமை. அதனால பிள்ளைகளுக்கு வானத்தை காட்டி கொடுங்க, பிள்ளைகளை மஸ்ஜிதோட தொடர்பாக்குங்க. எங்களோட பிள்ளைகளை வளர விடவான வளர்ச்சிடுங்க. வளர்ந்த பிள்ளைக்கும் வளர்ந்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது. படுத்த பழத்துக்கும் மருந்தளிக்கு படுக்க வச்ச பழத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சகோதரர்களே, தாய்மார்களே, கிளிக்கும் எலிக்கும் வித்தியாசம் இருக்குது. கிளிய வளர்க்கிறீங்க, அதுக்கு கூட அடிக்கிறீங்க, அதுக்கு சாப்பாடு குடிக்கிறீங்க, நோக்கம் அதை வளர்க்க இருக்கணும்ங்கிறதுனால. ஆனா எலியும் வீட்டுக்குள்ள இருக்குது, எலியும் எத்தனையோ வீட்டுக்குள்ள வளருது. யாரும் எலிக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல, யாரும் எலிக்கு கூட அடிச்சு கொடுக்கறதில்ல. ஆனால் அது வீட்டுக்குள்ளதான் வளருது. சொல்லி தாய்மார்களே, கிளிய வளர்க்கிறோம். அந்த கிளி வீட்டுக்கு கூட்டிக்கு எப்ப வருது? வீட்டு ஆம்பளை கூட்டி வீட்டுக்கு வாரத்துக்கு முன்னால வளர்த்த கிளி ஒரு கூட்டிக்கு வருது. ஆனா எலி வளருது. அந்த எலி எப்ப வீட்டுக்குள்ள வருது? எல்லாரும் தூங்கினதுக்கு பின்னால, கதவு ஜன்னலை மூடினதுக்கு பின்னால எங்கேயாவது கிளியில ஓட்டை இருக்குதா, எங்கேயாவது ஜன்னல்ல அகசல் இருக்குதா, அல்லது நிலத்துக்குள்ளான கூண்டு வரையணுமா? இப்படித்தான் எலி வீட்டுக்குள்ள வருது. சொல்லி தாய்மார்களே, எங்களோட பிள்ளைகள் கிளி போல வீட்டுக்கு வரணும், எலிய போல வீட்டுக்குள்ள வந்தா அதனுடைய விளைவு எங்களுக்கு தான் ஆபத்து. அது எப்படி ஆபத்தா மாற வேண்டாம்? எலித்தொல்லை தாங்கிறாம எலி மருந்து போட்டு சாப்பாடு கொடுக்கிற முறை உண்டு. எலித்தொல்லை கூடினா எலித்தொல்லை அழிக்க, எலித்தொல்லை இல்லாமக்க, எலிக்கும் சாப்பாடு கொடுக்கிற சிஸ்டம் இருக்குது. இது எலியோட இறக்கத்துக்கு இல்ல, எலிய சாப்பிடுங்க, எலித்தொல்லை இல்லாம. சொல்லி தாய்மார்களே, எங்களோட பிள்ளைகள் எலியை போட்டு வளர்ந்துட்டாங்கன்னா அல்ல பாதுகாப்போடு. எங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தை நாசமாக்க கஞ்சாவோட, ஐஸோட, பியரோட, போச்சலோட, இன்னும் அசிங்கங்களோட இன்னைக்கு பெரிய ஒரு கூட்டம் வெளியில காத்து கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய விளைவுகள் நாங்க எங்களோட பிள்ளைகளை பார்க்க கூடாத இடங்கள்ல போய் பார்க்க வேண்டிய நிலப்பாடுகள் உண்டாகும். அதனால சகோதரர்களை, தாய்மார்களே, ஒவ்வொருத்தரும் தௌபா செய்யுங்க, பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுங்க, வருமானத்துடைய விடயத்துல கவனம் செலுத்துங்க. நான் கடைசியா 1-2 விடயத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். வருமானத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு எத்தனையோ உம்மா பிள்ளைகளை மதரசாக்கு போட்டுட்டு, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிட்டு உட்கார்ந்து அழுகிறா. ஆறுதலை என்ற மகனுக்கு ஓதி கொள்ளையா, ஆறுதலை என்ற மகனுக்கு பள்ளியில போய் உட்காரையா, ஆறுதலை ஜமாத் வந்தா கொஞ்சம் பயான் உட்காரையா என்று அழுகிறா. சொல்ல தாய்மார்களே, உடம்புல ஓடுற ரத்தத்துல குறை இருந்தா, ஹலால்ல குறை இருந்தா அந்த பிள்ளையால நல்ல விஷயம் நடக்காது, அந்த பிள்ளையால நல்ல இடத்துல இருக்கிறா. அதனால சொல்ல தாய்மார்களே, எங்களோட சம்பாத்தியம் பிழைண்டா எங்களோட வீட்டுக்குள்ள உலமாக்கள் உருவாக மாட்டாங்க. எங்களோட சம்பாத்தியம் பிழைண்டா எங்களோட பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செஞ்சு முடிக்க மாட்டாங்க. மதரசாக்கு போவாங்க, நாளோட 5ஆக மாறும் எண்ணிக்கை. ஆனால் அந்த பிள்ளைகளால நாங்கள் பிரயோஜனத்தை பார்க்க மாட்டோம். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, கண்ட விண்ணத்துக்கெல்லாம் வரக்கூடிய சின்ன சோதனைகள்லாம் நான் ஆரம்பத்திலேயே பேசிக்கொண்டு வர விஷயம். இன்னைக்கு அல்லாஹ்வோட தொடர்பு அதுபட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு நகையை எடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக வித்தா அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை இல்லை. அதை எடுத்துக்கொண்டு தைக்க போடுறோம். கணவன நம்பிக்கை இல்லாததை போல, நகையை கேட்டவரை நம்பிக்கை இல்லாததை போல
செய்கிறோம், தேவையான பணத்தை வாங்கி கொண்டு வாங்கணும். சொல்ல தாய்மார்களே, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க உங்களோட காது வைக்கிற ஒரு காது பூவை ஒரு எடுத்துக்கொண்டு போறீங்க பேங்கிக்கு, உங்களுக்கு தேவை, நீங்க சாப்பிடுறதுக்கு இல்ல, கஷ்டத்துக்கு ஒரு கறி வாங்குறதுக்கு காசு இல்லை, நீ யாரும் கொண்டு போய் காது பூவை பேசுறீங்க வைக்கிறீங்க, வேற ஏதாவது ஒரு பெரிய தேவைக்கு தான் கொண்டு வைத்து வைக்கிற சொல்ல தாய்மார்களே. ஆனாலும் நீங்க ஒரு 10,000 ரூபாய் அதை வச்சு எடுத்துக்கொண்டு வந்தா அந்த 10,000 ரூபாய் மட்டும்தான் அவரோட கையில இருக்குது, வேற காசு இல்ல. இப்ப வீட்டுக்கு வரக்குள்ள அன்னைக்கு மகளுக்கு சாப்பிடணும், அதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கறி வரும், இன்னும் தேவையான 2 மரக்கறிகளும், பிள்ளைக்கு ஒரு வீட்டுல சின்ன பிள்ளை வருதா அந்த பிள்ளைக்கு ஒரு யோகத்தை சுமரத்தை நீங்க அந்த காசுல மாற்றி வாங்கி கொண்டு வந்து அன்னைக்கு குடும்பத்தோட உட்கார்ந்து சமைச்சு அதை சாப்பிட்டீங்கடா நல்லா பாதுகாப்போடும். உங்களுக்கு ஒரு கட்டம் ஒன்று வந்தா 3, 4, 6 மாதத்துக்கு பின்னால நீங்க வச்ச நகைய நீங்க வேற ஏதாவது ஒரு முறையில திருப்பிடுவீங்க. ஆனா அன்னைக்கு பகல் உங்களோட உடம்புக்குள்ள போன அந்த இறைச்சி கறியை திருப்பி எடுக்கலாம். அன்னைக்கு உங்களோட பிள்ளைங்கள உடம்புக்குள்ள போன அந்த யோகத்தை அந்த சுமரத்தை திருப்பி எடுக்கலாம். அந்த ரத்தத்தோட சேவல் சொல்ல தாய்மார்களே, இதை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சோ தெரியாமலோ ஹராம் உடம்புல கலப்பட்டா அந்த ஹராத்தை ரத்தத்தை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ரத்தத்தை வெளியே எடுக்காம நாங்க சுவர்க்கவாதியாக இருந்தாலும் சுவர்க்கம் போகலாம். இது ஒரு மக்களுடைய ஏகோபித்த முடியும். சொல்ல தாய்மார்களே, அந்த ஹாஸ்பிட்டல் உலகத்திலே இல்லை, அது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அதுவும் எங்க இருக்குது? ஆகிரத்துல தான் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் தான் நரகம் என்ற ஹாஸ்பிட்டல். அல்ல அங்க போட்டு கழுவி உடம்புல எவ்வளவு பாரமுள்ள ரத்தம் இருக்குதோ அந்த ரத்தத்தை நெருப்பான வடிச்செடுத்து அல்ல சுத்தப்படுத்தி சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். இது ஹதீஸ்ல வந்த விடயம். சுவர்க்கவாதி அமல் இருக்குது, இபாதத் இருக்குது, தொழுகை இருக்குது, நோம்பு இருக்குது, எல்லா வணக்கமும் இருக்குது, சுவர்க்கம் போற ஒரு குடும்பக்காரங்க. ஆனால் அவர்களுடைய உடம்புல ஒரு 2, 3 துளி ஹராமான ரத்தம் உடம்புல இருக்குது. அந்த ரத்தத்தை வெளியே எடுக்கணும். இப்ப எப்படி வெளியே எடுக்கிறது தெரியுமா? சொல்ல தாய்மார்களே, காலில் ஒரு முள்ள குத்திட்டு நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் சொல்லுவாரு, அதுக்கு வேற பிள்ளைக்கு ஒரு ரூபு கிடைச்சு அதை ஓபிடி மாறி ஒன்றில் வச்சு கொஞ்சம் காலை கொஞ்சம் ஸ்பஞ்சால கழுவி ஏதாவது ஒரு கிளவுட போட்டு தொடச்சி அந்த முள்ள வெளியே எடுப்பாரு. அப்படி இல்ல விரலில புட்டு கட்டி பட்டு வைக்கிறது தையத்தான் போடணும். டாக்டர் என்ன செய்வாரு, கொஞ்சம் நோமல் வாடகை கொண்டு வைத்து உட்கார வச்சு 2 லேஸ்மான போட்டு அந்த விரலை அப்படியே கழிச்சு ஒரு 2-3 மணித்தியாரம் நல்லா நிப்பாட்டி கொண்டு அனுப்புவார். இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய நோய் வந்துச்சு, நல்லா இந்த வரைக்கும் 7 மணி வந்துட்டார், போனத்தோட ட்ரீட்மெண்டோட செஞ்சு ஐசில போடுவார். சகோதரர்களே தாய்மார்களே, கட்டமா தான் இங்க வருது. ஆனா அல்லாஹ் பாதுகாப்போம். நரகம் என்ன தெரியுமா? நரகத்துல தனி நெருப்பு மட்டும்தான். நரகம் என்றால் அது தனி நெருப்பு மட்டும்தான். அங்குள்ள ஓபிடியும் நெருப்பு தான், அங்குள்ள நோமல் வார்டும் நெருப்பு தான், அங்க உள்ள ஐசியும் நெருப்பு தான். சொல்ல தாய்மார்களே, குறைந்த தண்டனை நரகத்துல ஒரு செருப்பு இருக்குது, நெருப்பான தயாரிக்கப்பட்ட செருப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை விட குறைந்த தண்டனை நரகத்துல இல்ல சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த செருப்பை கால்ல போட்டா தண்ணியில உள்ள மூளை கொதிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இதுதான் நரகம். அதனால சொல்ல தாய்மார்களே, சுவர்க்கவாதியாக இருந்தாலும் உடம்புல ஹராமான ஒரு துளி ரத்தம் இருந்தாலும் அந்த நெருப்பான வடிச்சு துடைச்சி சுட்டி அதனுடைய சார வெளியில எடுத்துட்டு தான் சுவர்க்கத்துக்கு முன்னால ஹயாத்துல் நபியில் ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆத்துல போட்டு கழுவி எடுத்து தான் நல்லா சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். அதனால சொல்ல தாய்மார்களே, வருமானத்துடைய விடயத்துல யோசிங்க. யார் யார பொருள்கள் வைக்கிறீங்களோ நீங்க என்னதான் நல்லா அழுது குழம்பினாலும் அல்லாத உதவி மானத்துக்கு தடை எங்களோட பொருள்கள் வைப்புகள் இருக்கிறதா, கட்டியோட தொடர்பு இருக்கிறதா, அதுதான் எங்க ஊருக்கு எங்களோட ஊருக்கு அல்லாத உதவி வாரத்துக்கு தடை. அதனால தௌபா செய்வோம், கொஞ்ச காலம் வாழ போறோம். யாரை நம்பி கவனத்தை பேசப்படாது, அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க யாருக்கும் பொழுது கொடுத்துட்டு பேசப்படாது. நான் கொஞ்ச காலம் வாழ போறேன், எங்க பிள்ளைகளை நிம்மதியாக விட்டுட்டு போகணும். அதுக்கு அல்லாவோட தான் என்னை தொடர்பு அதிகரிக்கணும். அவனால மட்டும்தான் காலம் போக போக என்னை வாழ வைக்கக்கூடிய சக்தி அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால சொல்ல தாய்மார்களே, வீட்டுடைய சூழல்களை சீராக்குவோம். வீட்டுக்குள்ள பயங்கரமான காலம், இந்த அசிங்கங்களை உரமாக்குங்க. போடுகளோட இருக்கிற தொடர்புகளை விடுங்க. வீட்டுக்குள்ள ஒரு போடு இருந்தா போதும், இல்லைன்ற கையில ஒவ்வொரு கிடல் கட்டி இருக்கிறதா அதெல்லாம் தூக்கி ஓரமாக்குங்க. தேவைக்கு ஒரு போன ஒரு குடும்பம் பாக்குங்க. அதுக்கு இந்த மற்றவங்க அவங்க தேவையான மாதிரி எங்களுக்கு பேசிக் கொண்டது ஒரு
தாய்மார்களே, இருக்க வேண்டிய காலம், சிந்திக்க வேண்டிய காலம், எவ்வளவு காலத்துக்கு இப்படியே வாழ்ந்துட்டு போறது, அந்த மாதிரியே அண்ணாட்ட பேசிடப்படாது. அதனால நாங்கள் வரக்குள்ள இந்த அமலப்பட்டுவை நீக்கல, உங்களையாவது நான் நல்லா அவளை செஞ்சுட்டு போகணும். அதனால சொல்ல தாய்மார்களே, வாழ்க்கையை மாற்றி செய்யுங்க, பிள்ளைகளை வச்சு கல்வியை செய்யுங்க, வீட்டுக்குள்ள வச்சு பிள்ளைகள்ட்ட நல்லதை பேசுங்க, வீட்டுக்குள்ள பிள்ளைகள்ட்ட ஈமான்ல பேசுங்கள், காரியம் செய்யுங்க, வீட்டுக்குள்ள காரியம் செய்யுங்க. ஊர்ல எங்க மாறாந்திரம் திறமை ஒரு தடவை எந்த வீட்டுல காரியம் நடக்கணும், அந்த வீட்டுல அந்த பகுதியில் உள்ள பெண்கள் எல்லாரும் சேரணும், அந்த பெண்களோட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து பங்கெடுக்கிறது, அங்க நாலு நபியுடைய வார்த்தையை கேட்கிறது, இது போன்ற உலகங்களை கொண்டு பயன் செய்வாங்க. அந்த புத்திமதிகளை பிள்ளைகளை கூட்டி வந்து போய் அந்த வார்த்தைகளை கேட்கிறது. எங்களை ஆட்கள் அல்லாத தீனோட தொடர்புபடுத்துங்க. மஸ்ஜிதுகளுக்கு யார் அல்லாத பாதைகளை அனுப்புங்க. மஸ்ஜிதுகளை தான் போய் தங்க போறாங்க, யாரும் கவலைப்படுத்தியவல்ல. மஸ்ஜிதுகள் இன்னைக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அங்க போயிட்டு அவங்க நாலு விஷயத்தை படிச்சு ஈமான படிச்சு அவங்களும் நாலு அவர்களோட வாழ்க்கை இரண்டாயிர வாழ்க்கையை வெளிச்சமாக்கி கொண்டு வந்தா அவங்க நல்லதை எங்களுக்கு சம்பாதிச்சு தருவாங்க. அவங்க ஹராம நாளுக்கு பயப்படுவாங்க. அதனுடைய முடிவு எங்களை வீடு சுவர்க்கமாக மாறும். அதனால சொல்லை தாய்மார்களே, நீங்க கூட கவனிச்சுக்கிறீங்க, நாங்கள் மாறணும். எவ்வளவு காலம் தான் நாங்கள் இப்படி இருக்கிறது, எவ்வளவு காலம் தான் நாங்கள் விட்டு விட்டு சொல்லுவது, எவ்வளவு காலம் தான் இந்த லகீஸுக்கு காசு கட்டு கொண்டு இருக்கிறது, ஒன்றும் இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு அல்லா மட்டும்தான் வேணும் என்ற ஒரு சிந்தனைய ஒரு நிலப்பாட்டு வாழ்க்கைகளை கொண்டு வாங்க. பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும் என்று ஆசைப்பட்டா அந்த பிள்ளைக்கு நகையை கொடுக்கிறதோ, வீட்டை கொடுக்கிறதோ, நாங்களுடைய சொத்து செல்வத்தை கொடுக்கிறதோ அந்த கட்டித்தனம். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் என்று நீங்க ஆசைப்பட்டா அந்த பிள்ளைகளுக்கு சோரத்தில் வாக்கியாக பாடமாக்கி கொடுங்க, நபியுடைய புத்திமதிகளை பாடமாக்கி கொடுங்க, நபியுடைய துவாக்களை பாடமாக்கி கொடுங்க, தொழுவுள்ள மாப்பிளையை தேடி கொடுங்க, அல்லாத தீர்க்கு செலவழிக்கக்கூடியவரை தேடி கொடுங்க. வாழ்க்கை வெளிச்சமாக ஆகும், வாழ்க்கைக்கு இருள்கள் நீங்கும். அதனால சொல்லுடைய தாய்மார்களே, இது போன்ற தயார் நிகழ்ச்சிகள் இனிவரும் காலங்களில் ஏற்பாடுகள் செஞ்சா அந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொள்வது, அதில் பங்கெடுக்கிறது, வெறுமனை கேட்டுட்டு மட்டும் போகாம வாழ்க்கையில வாழத்துக்கு ஒவ்வொருத்தரும் சேர்ந்து வீடுகளுக்குள்ள இந்த விஷயங்களை பேசுங்க. அந்த வாழ்க்கையில கொண்டு வர என்ன செய்யலாம் என்றத ஒவ்வொருத்தரும் திட்டம் போட்டு நல்ல நியதிகளோட இந்த இடத்துல போக வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வெளிப்பாடுகளை, என்னுடைய பேசப்பட்ட விஷயங்களுடைய வெளிப்பாடு அதை வீட்டுக்குள்ள அதனுடைய வரக்கத்துகளை பார்க்கக்கூடிய ஒரு முறையை அல்லாஹ் அமைச்சு தருவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில மூச்சு வரைக்கும் உண்மையை விளங்கி நல்லதை கொண்டு அமல் செய்து இருளகத்திலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் அதை நாம் அனைவரையும் செய்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ லஅஸீமி சுல்தானிக். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. إلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. ألف آمين. الله لا إله إلا هو الحي القيوم.